தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல நேத்து போலீசார் துப்பாக்கி சூடு. யாருன்னு நினைக்கிறீங்க? கொலை குற்றவாளியா, இல்ல கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு போனவன, பாலியல் வன்முறை பண்ணவன, இல்ல ஒரு பெரிய போதை மருந்து கும்பலோட தலைவனை சுட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒரு பனை விவசாயிய 2 காலையும் முட்டி கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க. சரி, என்னவா இருக்கும், என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்க என்ன நடந்தது, எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் 6 பேர் இருந்திருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்களோட சொந்த பட்டா காட்டுக்குள்ள, அவங்களோட சொந்த தோட்டத்துக்குள்ள போலீஸ் உள்ள போயிருக்கு. அங்க பெண்கள் உட்பட 6 பேர் இருந்திருக்காங்க. போலீஸ் எப்போ உள்ள வந்தாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, நாங்க என்ன பதில் சொன்னோம், பதிலுக்கு எப்படி கெட்ட வார்த்தையால எங்களை திட்டுனாங்க, இப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு எப்படி எங்களை தாக்க வந்தாங்க, நாங்க தற்காப்புக்காக நாங்க தடுக்கும் போது எப்படி அவர் கீழே விழுந்தாரு, கோவம் எங்களை எப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டாருன்னு எல்லாமே 6 பேரும் அங்க கண்ணு முன்னாடி நடந்த சாட்சியோட இருக்கிறாங்க. ஆனா இங்க கீழே நியூஸ பாருங்க, கல் வியாபாரியை சுட்டு பிடித்த போலீஸ், தற்காப்புக்காக சுட்ட போலீஸ் அப்படின்னு. அப்ப சுத்தி உள்ள நாங்க எல்லாம் கேன, நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு நாங்க எல்லாரும் கேன. இதுல வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஏதோ தோட்டந்துறவுல ஒளிஞ்சு கல் இறக்குவாங்க, அங்க போலீஸ் படத்துல காட்டுற மாதிரி புடிச்சு அவங்களை கைது பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கல் இறக்குறாங்க அப்படின்னா ஒரு பனை விவசாயிகள் 90% சுண்ணாம்பு பதினி இறக்கி கருப்பட்டி தான் காய்ச்சுறாங்க. ஏதோ 10% கல் இறக்குறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கப்பம் கட்டுறாங்க. 5000 இருந்து 10,000 வரைக்கும் மாசம் கட்டுறாங்க. அது போக 3 மாசத்துக்கு ஒரு பெட்டி கேஸ் அவங்களா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்த ஜாமீன்ல வெளியே வந்துக்கணும். இதுதான் நிபந்தனை. இப்ப இங்க எங்க சட்டம் தன்னோட கடமையை செய்யுது அப்படின்னா, 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 8,000 தான் இருக்கு என்கிட்ட, பிடிங்க சார் இதை வச்சுக்கங்கன்னு கொடுத்தாலோ, இல்ல எஸ்ஐட்ட கொடுத்தியா இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தியாங்கும் போதோ இங்க பயங்கரமா மதுவிலக்கு பிரிவை சேர்ந்த போலீஸ்காரங்களுக்கு கோவம் கைது பண்றாங்க. இதை நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம். இங்கேயும் அதே சம்பவம் தான் நடந்திருக்கு. சரி, அதை விடுங்க. என் கண்ணெதிர்க்க நான் பார்த்த சம்பவம் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். சார் விட்டுருங்கன்னு மட்டும் அடிக்கிற சவுண்ட் மட்டும் கேக்குது. என்னடான்னு ஓடி போய் பார்த்தா எல்லாம் இளவட்ட பசங்க அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் மப்பில வந்திருக்காங்க. எல்லாரும் அப்பதான் மீச முளைச்ச பசங்க. அடி வாங்குறவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அப்போ அவரை அத்தனை அடி அடிச்சு கையெல்லாம் தடம், கையை அப்படி பின்னாடி கட்டி அவர் வச்சு அந்த துண்டை போட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க. கையில ஒரு துண்டை போட்டு கட்டி, கழுத்துல ஒரு துண்டை போட்டு அதை பிடிச்சே இழுத்துட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு. சரி, இவர் தெரியாதனமா கல்லறக்கினதை ஒருவேளை கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு வரும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இதே கதை தான். பணம் அவர்கிட்ட அவ்வளவுதான் இருந்திருக்கு, கொடுத்துட்டாரு. கல் இறக்கல, கல் வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில பனைகள்ல தான் பயணி வருது. ஆனா அவர் வீட்டு தேவைக்காண்டி ஒண்ணு மட்டும் ஏறிக்கிடுவோம்னு நினைச்சு வச்சிருந்திருக்காரு. போலீஸ்காரங்க சவால் விட்டுருக்கான், நீ எங்கேயாச்சும் இறக்கணும் மட்டும் தெரிஞ்சுன்னா அன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு. எப்படி 6 மாசமா அவர்கிட்ட வாங்கி தின்ன நாய் அந்த மாசம் அவர் கொடுக்கலையா, அதனால அவர் மேல கேஸ் போறாங்க. இத மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பனையரியை பிடிக்கல, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா ஒன்னும் தேவையில்ல, பாக்கெட்டுக்குள்ள 1/2 லிட்டர் கேன்ல போய் இவ்வளவு கல்லு மட்டும் எடுத்துட்டு போனா போதும். போய் சர்ச் பண்றதா போய் அந்த கேன் அங்க இருந்து எடுத்ததா மட்டும் சொன்னா போதும். அந்த பனையரியை 15 நாள் ரிமாண்ட் பண்ணலாம். ஒருவேளை பண சீவலை காலையில சீவிட்டு சாயங்காலம் சீவலைன்னா பணம் மொத்தம் பாலா போயிடும். அந்த மீதி அவங்க 6 மாசம் போடுற உழைப்பு அத்தனை அழிஞ்சு போயிடும். ஆனா 15 நாள் தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி அவங்களோட அடுத்த அந்த வாழ்வாதாரத்தையே அழிக்கிறாங்க இந்த போலீஸ்காரங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திய உணவுப் பொருளா அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கிறது கல்லு. தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலங்கள்லயும் கல்லு அலௌடு. மத்திய அரசு கல் இறக்குறவங்களுக்கு ஒரு கார்டே கொடுக்குது. அந்த கார்டை பயன்படுத்தி கல் வியாபாரிகள் கல் இறக்குவோர்னு எல்லா மாநிலங்களையும் போய் இறக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாடு அரசு அவங்கள்ட்ட உள்ள அமைச்சர்கள்ட்ட இருக்கிற சொந்த சாராய ஆலையை காப்பாத்துறதுக்காக இத்தனை வருஷமா கல்லை தடை பண்ணி வச்சது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் கேஸ் போட்டு இந்த மக்களை கொடுமைப்படுத்துது. நம்ம இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்மள போல உள்ள இளைஞர்கள் தான் நமக்கு இன்னைக்கு நடக்கல, இது நம்ம ஊர்ல நடக்கல, எங்கேயோ நடந்துச்சுன்னு போகாம எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் குறையும். எழுத்து கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா. சோ இதை நம்ம கண்டிப்பா பெரிய இஷ்யூ ஆக்கணும், நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்கணும். இதுல நம்ம வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசோட மாநில மரம் பனை.